ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் கோமோ சேனல். நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி ஜேர்னி அண்ட் டிப்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேபியோட வெயிட் க்ரோத்துக்காக, வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ப்ரோட்டீன் ரிச்சான டயட் எந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ப்ரோட்டீன் ரிச் அப்படிங்கும்போது நம்ம சாப்பிட வேண்டியது ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது. அந்த ரெண்டு என்னங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம நார்மலாக ப்ரோட்டீனுக்கு எடுத்துக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா டெய்லி 2 முட்டை எடுத்துக்கலாம், சிக்கன் அடிக்கடி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நார்மலாக சாப்பிட வேண்டியது பருப்பு ஐட்டம்ஸு, பயிறு ஐட்டம்ஸ் இதெல்லாம் நிறையா சேர்த்துக்கணும், டெய்லியும் சேர்த்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த பச்சை பயிறு, சுண்டல், பட்டாணி இதெல்லாம் முளைக்கட்டி சேர்த்துக்கோங்க. முளைக்கட்டி வச்சு வேக வச்சு தாளித்து சாப்பிடுங்க. காலையில் ஒரு 11 மணிக்கு ஸ்நாக்ஸாவோ இல்லை ஈவினிங் 4 o'clock அந்த மாதிரி ஸ்நாக்ஸாவோ சாப்பிடுங்க. குழம்பு வச்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி பயிறு ஐட்டம், பச்சை பயிறு ஐட்டம் இதெல்லாம் நிறையா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரோட்டீனுக்கு நம்ம சாப்பிட வேண்டியது நட்ஸு. நம்ம நார்மலாக சாப்பிடுவோம் இல்லையா, பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட்டு, ட்ரை ஃப்ரூட்ஸ் கிரேப்ஸு, டேட்ஸு இதெல்லாம் நல்லா சேர்த்துக்கோங்க. டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க. டெய்லி ஒரு 5 எல்லாத்துலேயும் 5 சாப்பிடுங்க. ப்ரோட்டீன் நல்லா கிடைக்கும். பேபியோட வெயிட்டு நல்லா க்ரோத் ஆகும். அதுக்கப்புறம் நான் சொன்ன 2 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பேபி க்ரோத்துக்காக சாப்பிட வேண்டிய 2 முக்கியமான பொருள் ஒன்று அங்கன்வாடி சத்து மாவு. சத்து மாவு சாப்பிட சாப்பிட பேபியோட வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நல்லாவே எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிய வந்தது. அதனால தான் சொல்கிறேன். கண்டிப்பாக அங்கன்வாடி சத்து மாவு எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 150 கிராம் நம்ம சாப்பிடணும் சத்து மாவு. அது எந்த மாதிரி நமக்கு சாப்பிட பிடிக்குதோ, உருண்டையாவோ, கொழுக்கட்டையாவோ, இல்லை இடியாப்பமாவோ, எப்படி நம்மளால் சாப்பிட முடியுதோ அந்த மாதிரி சாப்பிட்லாம். டெய்லி 150 கிராம் சத்து மாவு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. வெயிட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும். 5th மந்த்லேருந்து நீங்கள் சாப்பிட்டா கூட ஓகே தான், கரெக்டாக இருக்கும் பேபி வெயிட்டுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம மெயினாக சாப்பிட வேண்டியது அடை தோசை. நம்ம பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாமே, பருப்பு வகைகள் எல்லாமே கலந்து அடை தோசை செய்வோம் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ கண்டிப்பாக இந்த அடை தோசை வாரத்துக்கு 3 இல்லை 4 வேளைக்காவது சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அது சீக்கிரமாகவே ஜீரணாகும். இஞ்சி, வரமிளகாய் இதெல்லாமே போட்டு தான் அரைப்போம். ஸோ சீக்கிரமாகவே ஜீரணமும் ஆகிடும். நீங்கள் அதெல்லாம் எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம். கண்டிப்பாக அங்கன்வாடி சத்து மாவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அடை தோசை சாப்பிடுங்க. அது போக எக்ஸ்ட்ரா இந்த பயிர் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. தாளித்து சாப்பிடுங்க. முளைக்கட்டி வச்சு